அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்ஷீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி போட்டு அந்த தோடு வந்து உடஞ்சிருச்சு. சரி புதுசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் போயிருந்தோம். உங்களுக்குமே பார்க்க வந்து நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி விலாகாக எடுத்திருந்தேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிதம்பரம் கிளம்பி கரெக்டாக புர்க்காலாம் போட்டு வெளில நிற்கக்குள்ளே ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கால் வந்துருந்துச்சு. சரி அதையுமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே வாங்கிட்டு இருந்தோம். பாப்பாட்ட உனக்கு புது தோடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனால் அவள் ரொம்ப ஹைப் ஆகிட்டு வந்தா. புது தோடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவள் ஜாலியாக உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. மார்னிங்கே போகலான்னு பிளான். ப்ரௌனி ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. சரி எல்லா ஆர்டர்ஸுமே முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5:30 அந்த மாதிரி தான் வீட்டிலேருந்தே கிளம்புனோம். ஃபஸ்ட்டு நேராக நகை கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போயாச்சு. ரொம்ப நாளாகவே பாப்பாவுக்கு இந்த தோடை மாற்றணும்னு பிளான். பட் ஆனால் பட்ஜெட் எல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. சிதம்பரத்தில் கஸ்தூரி பேக் சைடில் வந்து கமலா அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்கும். இந்த கடையில் வந்து நிறையா டிசைன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இங்கே போக முன்னாடியே எனக்கு தோடு ரிங் இந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கோம். ஓகேன்னு சொல்லி அந்த கடைக்கு வந்து போயாச்சு. 1 கிராமில் தோடு வாங்கலான்னு தான் பிளான். போனவுடனே வந்து 1 கிராமில் தோடு வந்து காமிச்சாங்க. எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து பாப்பா காதுக்கு வந்து போட்டு பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, தொங்குற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே வச்சுருந்த தோடுலாம் வந்து அவளுக்கு காது சொன்ன சின்னதுங்கிறதுனால தொங்கிட்டு இருக்கும். அதனால் வந்து சரி அதுக்கப்புறம் 1/2 கிராமில் பார்த்தோம். 1/2 கிராமில் தான் அவளுக்கு செட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுலேயுமே டிசைன் நிறையா நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு டிசைன் வாங்கி காதில் போட்டு பார்த்தோம். காதில் போட்டோன்னே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாப்பா காதுக்கு 1/2 கிராம் தோடே வந்து ரொம்ப பெருசாக கீழே தொங்கிட்டு இருந்துச்சு. ஓகே இதே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. பாப்பாவுமே வந்து அப்படியே இறக்கி விட்டோன்னே புது தோடு போடியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருந்தாங்க. 1 கிராம் வாங்குறதா தான் பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் வந்து 1/2 கிராம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வெள்ளியில் வந்து கை செயின் வாங்கலாம். சரி காசு தான் இருக்கே அப்படின்னு சொல்லி வெள்ளியில் கை செயின் வாங்கினோம். கோல்டில் இருக்குது. ஆனால் பாப்பா வந்து இப்போலாம் வெளியே சுற்றிட்டே தான் இருக்காங்க அவங்க அப்பா கூட. அதனால் செயின் தோடுலாம் வந்து அவள் வந்து அவகிட்டேருந்து கழட்டவே முடியாது. அவள் பத்திரமா சேஃபாக வச்சுப்பா. பாப்பா இதுன்னு சொல்லி யாரையுமே தொடக்கூட விட மாட்டா. ஆனால் கை செயின் வந்து கையில் இருக்கனால ஈஸியாக தானாக கழண்டு கூட வாய்ப்பு இருக்கும்ல. அதனால் வந்து கையில் போட்டு விட்றதே இல்லை. கையில் வந்து அவளுக்கு வந்து வெள்ளி வளையல் வச்சுருந்தா அதுவுமே ஒன்று காணாயிடுச்சு. ஒன்று எங்கேயோ விழுந்துடுச்சு. அதனால் வந்து கவரிங் அவள் கைக்கு வந்து எப்போவுமே ஒத்து வராது. ஒரு மாதிரி கையெலாம் வந்து ஒரு மாதிரி வந்து கருப்பாகிடும். அதனால் வந்து வெள்ளி கை செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளி கை செயினும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கே பில்லாம் போட்டு தோடு கை செயின் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே கவரிங்கில் வந்து வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சூர்யா கவரிங் அப்படிங்கிற கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே கஸ்தூரி பாய் அந்த வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் வரதுனால சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப லைட்ஸாக சூப்பராக இருந்துச்சு. அங்கே போய் என்ன திங்ஸ் வாங்கணுமோ அதை வந்து வாங்கிட்டு அதோட வந்து கிளம்பியாச்சு. இவங்க வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வர வந்து டைம் ஆச்சு. ஏன்னா ஃபுல் டிராஃபிக்காக இருந்ததுனால அது வரைக்கும் நாங்கள் வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இடமே வந்து ரொம்ப வந்து லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. கேக்குக்கு வந்து ஒரு சில சைஸ் டின்ஸ் வந்து என்கிட்ட இல்லை, அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்திர கடைக்கு போய் அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பேக்கேஜிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து இன்னொரு கடையில் வாங்கணும். அதை வந்து வீடியோவாக எடுக்கலை. அங்கேயுமே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு மீட் அண்ட் இட் போய் ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பியாச்சு. இந்த கடைக்கு வந்து நாங்கள் முன்னாடிலாம் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து சாப்பிட்டு போவோம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப நாள் ஆகுது. நான் ஏற்கனவே முன்னாடி ஹஜ்ஜி பெருநாள் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு விளாக் போட்டிருப்பேன். அப்போது வந்தது தான். அதோட வரவே இல்லை. யார் கண்பட்டுச்சின்னு தெரில. அதோட வந்து இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. எப்போவுமே வந்து இந்த கடையில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். போனவுடனே பாப்பா வந்து ஒரு சீட்டில் வந்து உட்காந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் பாப்பாவை இங்கே கூப்பிட்டு வரும்போது கை குழந்தை 2 months குழந்தையாக இருக்கும். நான் மடியில் அப்படியே படுக்க வச்சு சாப்பிட வைப்பேன். அதுக்கப்புறமா வந்து மடியில் உட்கார வச்சு சாப்பிட வச்சேன். அதுக்கப்புறம் இப்போ ஆள் வந்து தனி சீட்டில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டாங்க. இன்னொன்று என்னென்னா எப்போவுமே போய் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போவோம். ஆனால் மெனுவை பார்த்தோடனே வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனில் வாங்கின அதே பீஸா பர்கர் அதே தான் வாங்குவோம். இந்த வாட்டி அப்படி தான் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செட்டிநாடு சிக்கன் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறத அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபுட்டு வரதுக்கு வந்து 15 minutes ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாப்பா வந்து ரொம்ப வால் மட்டும்தான் இல்லை, மற்றபடி வந்து எல்லா இடம் இப்போலாம் வந்து ஒரு இடத்துலேயே உட்கார்றது இல்லை. அந்த டாட்லர் ஸ்டேஜ் வந்து இப்போ தான் வந்து நல்லாவே வந்திருக்கு. முன்னாடிலாம் வந்து அழகாக ஒரு இடத்துல உட்காந்து கிடப்பா, அமைதியாக இருப்பானா கூட சொல்லுவேன். என் பொண்ணு வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படிலாம் சொல்லுவேன். ஆனால் வந்து இந்த 1.5 yearsக்கு மேலே தான் வந்து அவள் செம்ம அடம் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு இடத்துல உட்காரவே மாட்டா, நம்ம பேச்சை கேட்கவே மாட்டா. அவள் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கா. எல்லோரும் சொல்லுவாங்க அப்புறம் நீ அப்சர் தானே எப்படி இருப்பா, அவங்கள
நம்மள மாதிரி தான் இருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பாப்பாக்காக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து ஷவர்மா சாப்பிடணுன்னு ஆசை. எங்கள் ஊரில் எல்லாமே கிடைக்கிது. பட் ஆனால் ஷவர்மா கடை மட்டும் இல்லவே இல்லை. நான் வந்து ஷவர்மா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து 90 rupees இந்த ஷவர்மான வந்து அவ்வளோ வரத்தில் அவ்வளோ வந்து டேஸ்ட் வந்து ஷவர்மா இங்கே நல்லா இல்லை. நெக்ஸ்ட் வந்து செட்டிநாடு சிக்கன், அதுக்கப்புறமா வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தோம். செட்டிநாடு சிக்கன் வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த டேஸ்ட் வருதா அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வழக்கம் போல் மோமோஸ், அதுக்கப்புறமா பர்கர் எல்லாமே ஆர்டர் போட்டோம். பாப்பா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்தோடனே வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவள் பாட்டுக்கே ஒரு சைடு உட்காந்து சாஸ் தொட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் எங்களுக்குமே வந்து பார்த்துக்கிற வந்து எதுவுமே இல்லாமல் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அஃபோர்டபுளாக 190 rupeesக்கு வந்து கார்டன் ஃப்ரெஷ் பீஸா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்த்து. நெக்ஸ்ட்டு வந்து வழக்கம் போல் நான் வந்து மொஜிட்டோ லவர். எங்கே போனாலுமே வந்து நான் மொஜிட்டோ குடிக்காமல் இருக்கவே மாட்டேன். ஒரு மொஜிட்டோ, அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி புதுசாக கார்லிக் பிரெட் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டச்சாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அங்கே ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து எனக்கு சாக்கோபார் ரொம்ப பிடிக்கும். சாக்கோபார் எடுத்து வந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறம் கோக் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் என்னென்னா வந்து பில்லாம் பே பண்ணியாச்சு. பில்லாம் பே பண்ணிட்டு இருக்கும்போது கூட பாப்பா வந்து ஃபிங்கர் சிப் தான் சாப்பிட்ருந்தா. ஒரு இதை ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டா. நெக்ஸ்ட்டு திரும்பி வேணும்னு அழுதுனால அவளுக்கு இன்னொன்று வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தோம். அதை வந்து பொறுமையாக ஒன்றா வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வந்து பில்லாம் ஜிபேயில் வந்து பே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எப்போவுமே வந்து ரிவ்யூ எழுதுறதுக்காக ஒரு புக் மாதிரி கொடுப்பாங்க. நான் வந்து பெரிய ரைட்டர் மாதிரி பக்கமாக வந்து ரிவ்யூ எழுதிட்டு இருப்பேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த கடையில் வந்து எல்லா வெயிட்டர் எல்லா அண்ணனும் சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே வந்து எப்போவுமே போகிறதுனால எங்களுக்கு நல்லா தெரியும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து இது பண்ணுவாங்க. பாப்பா அழுதா கூட வந்து எப்போவுமே நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் தூக்கிலாம் வச்சுப்பாங்க. அந்தளவுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. எல்லாமே ரிவ்யூலாம் எழுதி முடிச்சுட்டு அப்படியே வரக்குள்ளே வந்து ஆட்டோவுக்கு வந்து சிஎன்ஜி போட்டுட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இந்த விளாக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னென்னா நான் வந்து சென்னை போகிறதுக்கு முன்னாடி வந்து சிதம்பரம் போன குட்டி விளாக், அதுக்கப்புறமா வந்து என்னோடய பேக்கிங் ரூம் ரெடி பண்ணது ரெண்டுமே வந்து ஒரு 3 minutes, ஒரு வீடியோ வந்து 4 minutes அந்த மாதிரி இருக்குது. ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அது எப்படி தனித்தனியாகவும் போஸ்ட் பண்ண முடியாது. வீடியோ வந்து எடுத்து எடிட் கூட பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.